காலங்காலமா சொந்தக்காரங்களை பத்தி தப்பாவே பேசுறாங்களே, என்ன காரணம்? இப்படி தப்பா பேசுறவங்க எல்லாருமே சொந்தக்காரங்களாம் சும்மா அப்படின்னு சொல்றாங்களே, அப்போ இவங்களும் இன்னொருத்தங்களுக்கு சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. அவங்க இவங்கள பத்தி தப்பா பேச மாட்டாங்க அப்படின்னு என்ன நிச்சயம் இருக்கு? தமிழ் சினிமாலையும் சரி, யூடியூப் வீடியோஸ்லையும் சரி, பொதுவாகவே சொந்தக்காரங்க எல்லாருமே தப்பானவங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எல்லாருமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்களா இருந்தாவே இவங்க மட்டம் தட்டுவாங்க, இவங்க தப்பா பேசுவாங்க அப்படிங்கிற நோக்கத்துல தான் காட்டப்படுறாங்க. இப்போ சொந்தக்காரங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். சொந்தக்காரங்க என்ன பண்ணணும்? சொந்தக்காரங்க உங்களை தாங்கிட்டு அலையணுமா, இல்ல உங்களை தூக்கி சமக்கணுமா, இன்னும் குழி வெட்டி உள்ளே இறக்கணுமா? என்னதான் பண்ணணும்? எல்லாருமே சொந்தக்காரங்களை பத்தி தப்பா காமிக்கிறீங்களே, அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்களேன். மிஞ்சி போனா ஒரு நல்லது கெட்டதுக்கு போய் நிக்கலாம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சப்போர்ட் பண்ணலாம், ஃபேமிலியில யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படி எதுக்காவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். வேற என்ன பண்ணணும்? சொந்தக்காரங்களாம் கெட்டவங்க அப்படின்னு காட்டுறீங்க, அதனால உங்களுக்கு என்ன யூஸ்? இப்போ ரியாலிட்டி என்னன்னு பார்ப்போம். சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. நல்லா சம்பாதிச்சு பணக்காரங்களா பெரிய ஆட்களா இருக்கிறவங்க வீட்டுக்கு முதலாளா போய் நிக்கிற சொந்தம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏழையா இருக்கிறவங்க வீட்டுக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது குதிரை கொம்பு தான். இந்த மாதிரி சொந்தங்களுக்குள்ள பாகுபாடு பாக்குறவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்றாங்க. இன்னும் ஒரு சில ஃபேமிலியில அண்ணன் ஆர்டர் போடுறப்பாப்ல அந்த ஃபேமிலி கூட நீங்க எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே தம்பி தங்கச்சி யாருமே அந்த குடும்பத்து கூட பேசவே மாட்டாங்க, ஒட்டு உரம் வச்சுக்கவே மாட்டாங்க. இப்படியும் நடக்கு ஒரு சில இடங்கள்ல. இதுக்கெல்லாம் தீர்வு என்னதான்ப்பா அப்படின்னு கேட்டா ஒரு சில பேரு நண்பனை தான் கை காட்டுவாங்க. நண்பன் சாவே வந்தாலும் கூட நிற்பான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சாவே வந்தாலும் கூட நிக்கிறேன், அந்த சிவன் என்ன யமனே வந்தாலும் அவன் கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்றவன்லாம் உண்மையான நண்பனா? நீ தண்ணி அடிச்சு அழிஞ்சே போனாலும் அவன் கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் உண்மையான நண்பனா? அவனுக்கு கூட உட்காந்து குடிக்க கம்பெனிக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னையும் குடிக்க வச்சு கெடுக்கான், அவனா உண்மையான நண்பனா? உண்மையிலே உண்மையான நண்பன் அப்படின்னா நீ ஏதாவது தப்பு பண்ண போகும்போது இது உண்மையிலே தப்பு, இதை பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்றான் பாரு, அவன் தான் உண்மையான நண்பன். நீ பாசத்துக்காக ஏகும்போது அம்மா மாதிரி உன் கூட இருந்து உனக்கு பாசம் காட்டுறான் பத்தியா, அவன் தான் உண்மையான நண்பன். உனக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது அறிவுரை சொல்றான் பாரு அப்பா மாதிரி, அவன் தான் உண்மையான நண்பன். 25 வயசு வரைக்கும் நட்புகள் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீ ரோட்ல நடந்து வருவ, உன்னை பார்க்காத மாதிரி தலையை கீழே குனிஞ்சிட்டு போவான். நீ அவனை கூப்பிட்டு பேசினா கூட உன்னை அவாய்ட் பண்ணிட்டு போவான். ஏன்னு கேட்டா நீ அவன்கிட்ட காசு கேட்ப அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. இது எல்லாத்தையுமே விட்டுருவான். உன் கூட பிறந்தவங்களே ஒரு கோவில் கூட ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நீ கிடா வெட்டி சோறு போடு, அப்போ உனக்கு கொடுக்குற மரியாதைக்கும் நீ அவங்களுக்கு சாம்பார் சாதம் போடு அப்பம் கொடுக்குற மரியாதைக்கும் வித்தியாசம் இருக்கு. உன் கூட பிறந்தவங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை உங்க அப்பா கூட பிறந்தவங்க உங்க அம்மா கூட பிறந்தவங்க உங்களை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சொந்தங்களோ நட்போ இந்த உலகத்துல யாரா வேணா இருக்கட்டு, உங்களை வச்சு ஒரு 10 பைசா பிரோஜனம் இருந்தா மட்டும்தான் உங்க கூடயே சேருவாங்க. மற்றபடி யாரா இருந்தாலும் சரி, உங்களை வச்சு பிரோஜனம் இல்லையா, அவங்களுக்கு எதுவும் காரியம் ஆகலையா, தூக்கி தூர போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் சொந்தக்காரங்களை எதிரிகள் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, எதிரிகள் மாதிரி பார்த்துட்டு போவாங்க. ஆனா அடுத்தவனை தாங்கோ தாங்கு தாங்கிட்டு இருப்பாங்க, அவன் கூடயே அலைவாங்க, அவனை தாங்கோ தாங்கு தாங்குவாங்க. என்னைக்குமே சொந்தம் சொந்தம் தான், அடுத்தவன் தான். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ மூலமா நம்ம யோசிக்க வேண்டியது, எப்போ பார்த்தாலும் சொந்தக்காரங்களே உருப்பட மாட்டாங்க, சொந்தமே கலங்காது அப்படின்னு சொல்றது விட்டுட்டு நீங்க அவங்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ண போறீங்க, இது வரைக்கும் என்னெல்லாம் விட்டு கொடுத்துருக்கீங்க, அவங்க உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிதானமா யோசிச்சு பாருங்க. ஐ கிவ் அ ஸ்மால் டிஸ்க்ளைமர். இந்த ஒரு வீடியோவோட நோக்கமே யாரையும் குத்தி காட்டுறதுக்காகவோ யாரையும் குறை சொல்றதுக்காகவோ இல்லை. இந்த ஒரு வீடியோ முழுக்க முழுக்க என்னோட மனசுல இருந்த கேள்விகள் தான், அதை தான் வீடியோவா பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும்